ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வகையில திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காண்டி நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அது துறை சார்ந்து இருக்கலாம், இல்ல வேற எந்த வகையிலயோ நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அந்த முயற்சியை தோல்வியை தழுவுனதுக்கு அப்புறம் நம்மள சில பேர் இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்மளால வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வந்துருவோம். இன்னும் சில பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணமே, ஆனாலும் நம்மளால வெற்றி அடைய முடியலையேன்னு சொல்லிட்டு மனக்கவலையிலேயே அதுல இருந்து வெளிவர முடியாமலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க தன்னோட முயற்சிகளை மேம்பேடும் முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரிதான் அந்த ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கந்தசாமினா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு குயவர். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த எந்த ஒரு மண் பொம்மையா இருக்கட்டும், இல்ல மண் குதிரையா இருக்கட்டும், சுவாமிக்கெல்லாம் நம்ம வேண்டிக்குவோம். அந்த மண் குதிரை இல்ல மண் பொம்மை வச்சு கும்புறதா வேண்டிக்குவோம். அதே மாதிரி அந்த மண் பொம்மைய அவங்க விருப்பப்படி அவர் செஞ்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் மிக திறமைசாலியும் கூட. அதனாலேயே கந்தசாமிய அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட கந்தசாமிக்கு ஒரு ஆசை, ஒரு அழகான ஒரு பானை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவரு எத்தனையோ பானைகள் செஞ்சிருக்காரு. ஆனாலும் இந்த பானை ரொம்ப வித்தியாசமா மிக அழகா செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட கனவை நிறைவேற்றிருக்கிறதுக்காண்டி களிமண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா மிக அற்புதமான பானையை அவர் செய்ய போறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பானைய அவர் உருவாக்குறாரு. கனவுகளோட அந்த பானையை உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த சக்கரத்துல இருந்து அந்த பானையை எடுத்து பானை செஞ்சாலும் சரி, ஒரு பொம்மை செஞ்சாலும் சரி, எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அந்த சூளைய வச்சு எரிப்பாங்க. அதே மாதிரிதான் கந்தசாமியும் அந்த பானையை கொண்டு போய் சூளைய வச்சு எரிக்கிறாரு. எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பானையை எடுத்து பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதையும் கனவு கண்டு அந்த பானையை உருவாக்குறாரு. ஆனா அந்த சூளையில இருந்து எடுத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பானையில விரிசல் விழுந்துருச்சு. எதுக்குமே பயன்படாததா மாறிடுச்சு. இத பார்த்தோன்னே அவருக்கு மன கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ கனவு கண்டு பானையை உருவாக்கணுமே, இந்த பானையில இப்படி ஒரு விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுது கந்தசாமிக்கு. கந்தசாமிக்கு மனக்கவலையாயிருது. இந்த மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு அவர்னால முடியல. 2 நாளைக்கு மேலாகுது. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இந்த மனக்கவலையிலே அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே நடந்து போறாரு காட்டு வழியா. அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு வந்தவருக்கு அங்க ஒரு ஐயனார் சாமி தென்படுது. அந்த சாமி கிட்ட போய் தன்னோட மனக்குறைய சொல்றாரு. நானு என்னோட கனவு பானையை உருவாக்கிக்கவே முடியலையே, எத்தனையோ இதை உருவாக்குனேன், ஆனா என்னால என்னோட கனவு பானையை உருவாக்க முடியல அப்படின்னு மனக்குமுறல குமுறாரு. அப்போ அந்த ஐயனார் காவல் தெய்வமான அந்த ஐயனாரோட குதிரை பேசுது. ஆமா, அவர் உருவாக்கின அந்த மண் குதிரை, ஆமா சக்தி வாய்ந்த அந்த ஐயனாரோட குதிரை தான் பேசுது. ஏன் கந்தசாமி நீ புலம்புற? இந்த ஊரே என்னை கையெடுத்து கும்பிடுது. கையெடுத்து கும்பிடுறதுக்கு காரணமானவே நீதான். ஏன்னா என்னை இந்த அளவுக்கு அழகா காவல் தெய்வமா இந்த ஒரு குதிரையவே உருவாக்கி கொடுத்திருக்க. அதாவது ஐயனாருக்கு வாகனமாவே நீ உருவாக்கி கொடுத்திருக்க. அப்படிப்பட்ட உனக்கா உன்னோட கனவு பானையை உருவாக்கிக்க முடியல? நீ என்னைய உருவாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை சின்ன சின்ன குதிரைகளை உருவாக்கியிருப்ப. அந்த குதிரைகளை உருவாக்குறதுனாலதான் என்னை இவ்வளோ பெருசா ஐயனாரோட வாகனமாவே உன்னால உருவாக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட நீயா ஒரே ஒரு பானையை உருவாக்குற, அந்த பானையில விரிசல் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் நீ கனவு கண்ட பானையை உருவாக்க முடியாதுன்னு நீ நினைச்ச அப்படின்னு அந்த குதிரை பேசுது. குதிரை பேசுனதை பார்த்துட்டு வியப்படைஞ்ச கந்தசாமி, ஆமா இல்ல, நாம இந்த ஐயனார் வாகனத்தை உருவாக்குறதுக்கு பல சின்ன சின்ன குதிரைகள், பல சின்ன சின்ன வாகனங்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் தானே இவ்வளோ பெரிய ஐயனாருக்கே வாகனமா நம்ம உருவாக்கணும். அப்படிப்பட்ட உருவாக்குன நம்மளால கனவு பானைய ஒன்னே ஒண்ணு உருவாக்கிட்டு நம்மளால முடியாதுன்னு விட்டுட்டு வந்துட்டோமே. அதுக்கப்புறம் தான் கந்தசாமி தன்னோட தவற உணர்றாரு. தவற உணர்ன கந்தசாமி ஐயனாருக்கும் ஐயனாரு வாகனமான குதிரைக்கும் நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. கிளம்பி போய் கனவு கண்ட பானைய
மறுபடியும் கனவுகளோட உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி தான் என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. யோசிச்சு அந்த தவற அவரு திருத்தி அமைக்கிறாரு. திருத்தி அமைச்சு பானைய உருவாக்குறாரு. அந்த பானைய மறுபடியும் சூளையில வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பானை அழகா அவர் கைக்கு கிடைக்குது. இதே மாதிரிதாங்க நாமளும் ஒரு செயல் செய்யறோம். அந்த செயல்ல நம்ம தோல்வியை தழுவிடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளால முடியும் அப்படிங்கிற முயற்சி பண்ணாம நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு முடிவே பண்ணிடுறோம். அந்த முடிவு பண்றதுனாலதான் நம்ம அந்த வெற்றி கனிவை பறிக்க முடியாம போயிருது. கண்டிப்பா நம்மளால முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.